பெருக்கத்து வேண்டும் பணிவு, சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்பது வள்ளுவர் பெருந்தகையின் வாக்கு. நீ மேலே மேலே செல்ல செல்ல உன்னிடத்திலே பணிவு வர வேண்டும். அப்படி இல்லாமல் பகட்டும் ஆடம்பரமும் படாடோபமும் கொண்டு தன்னை எவரும் அணுகாதபடியாக அரசியல்வாதிகள் வைத்திருப்பதைப் போல அடியாட்களை சுற்றிலும் வைத்துக் கொண்டு தன்னை அடியார் சிவனடியார் என்று சொல்லிக் கொள்பவரை என்னவென்று சொல்லுவது? அவர்கள் அடியாராக இருக்க தகுதி இல்லாதவர்கள். அவர்கள் அடியாராக ஆக தகுதி எந்த வகையிலும் கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் கொண்டிருப்பது பொய் வேடம் என்று குறிப்பிடுகிறார். திரு ஞானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு ஊராக சென்று சிவாலயங்கள் தோறும் சிவனை பாடி பரவி வழிபட்டு வந்தார். அவர் அமர்ந்து செல்வதற்கு ஒரு பல்லக்கும் பல்லக்கு தூக்கிகளும் இருந்தார்கள். அவர் ஒரு சமயம் சென்று கொண்டிருந்த பாதையிலே ஓர் ஊரிலே திருநாவுக்கரசு நாயனார் இருப்பதாக கேள்விப்பட்டு அவரை சந்திக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு அவர் இல்லம் செல்ல வேண்டும் என்று பல்லக்கு தூக்கிகளுக்கு பணித்தார். பல்லக்கு சென்று கொண்டிருந்தது. எங்கேயும் அவரை காணவில்லையே என்று விசாரித்த போது, ஐயா, தாங்கள் தேடும் நாவுக்கரசன் இதோ இங்கிருக்கிறேன் ஐயா என்று ஒரு குரல் வந்தது. ஒரு முதியவர் பல்லக்கை சுமந்தபடியாக வந்து கொண்டிருந்தார். அவர்தான் திருநாவுக்கரசர் என்பதை அறியாமல் அவர் சுமக்க பல்லக்கிலே பவனி வந்ததை குறித்து வேதனையுட்ட திரு ஞான சம்பந்தர் கீழே இறங்கி அவருடைய திருப்பாதங்களிலே வணங்கி, ஐயா, என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? தங்களை தரிசிக்க அல்லவா நான் வந்தேன். தாங்கள் என் பல்லக்கை சுமக்கலாமா என்று கண்ணீரோடு அவரிடத்திலே மன்றாடி கேட்டார். அதற்கு நாவுக்கரசர் சொன்ன பதில், ஐயா, தாங்கள் கருவிலேயே திருவாய்த்தவர், உமையன்னையிடத்திலிருந்தே ஞானப்பாலை அருந்தியவர். தங்களுடைய பல்லக்கை சுமக்கும் பாக்கியத்தை பெற்றதற்காக நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இதற்காக தாங்கள் வருந்த வேண்டாம் என்று உரைத்தார். எத்தனை பெரிய மகான்! திருநாவுக்கரச நாயனாரை போற்றுவதற்கும் துதிப்பதற்கும் ஏராளமான தொண்டர்கள் காத்திருக்க தன்னை ஒரு எளிய தொண்டனாக மாற்றிக்கொண்டு திரு ஞானசம்பந்த பெருமானுடைய பல்லக்கை சுமந்தார் என்றால் அவர்தான் உண்மையான அடியார். ஆனால் இன்றைக்கு இருப்பவர்கள் அடியார்கள் தானா? இந்த வினாவுக்கான விடையை நீங்களே உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். இவர்கள் அடியார்கள் அல்ல என்று திருமூலர் உறுதிபட சொல்லுகிறார்.